அகால மரணம் அப்படின்றது தான் ஏற்றுக்கவே முடியல. உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் இதுவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் கூட மரணம்ன்றது ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் எல்லாருக்கும் நிகழ்வு தான். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமுத்திரம் படத்தில் அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன், மனோஜ்கிட்ட மட்டும். இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்க நான் ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சிடுவேன். கவுண்டமணி சார் பிஸியாக இருக்கார், அந்த பக்கம் செந்தில் இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட மட்டும் டேட்டே பல்காக வாங்கி வச்சுட்டு அதை ஷூட்டிங் டேஸ்லாம் மறக்கவே முடியாது. அப்போ தான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனையில் நிறைய அடிக்கடி நடந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்தது, இது பண்ணது, ஃபைட் பண்ணது, அந்த எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது, இதே தாட்ஸ் தான். ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த படத்தில் வந்து அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு வாங்கினார். சார் இதான் சார் என்னோடய முதல் ஷீல்டு அப்படின்னார். ரொம்ப அடிக்கடி எங்கே பார்த்தாலும் பேசிட்டு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆனால் இது வந்து 48 வயசில் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாது. அவங்க அப்பா பார்க்குறதுக்கு தான் முடியல. ஆந்திராஜ் சார் ரொம்ப ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்கார். இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அவரால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுகிறாரு, சொல்கிறாரு. ஆண்டவர் தான் எல்லாம் காப்பாற்றணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. மரணம் இயற்கை சம்மந்தப்பட்டது, எல்லாருக்குமே வரும். ஆனால் இந்த சின்ன வயசில் மரணம்ங்கிறது, இந்த கேள்வி, இந்த செய்தி அறிஞ்சதுலேருந்து என்னாலே தாங்க முடியல. இதை பாரதிராஜா சார் எப்படி தாங்கிக்க முடியும்? என்னுடைய பயமே அதுவாக தான் இருந்தது. நான் இங்கே வரத்துக்கே தாங்கிட்டே இருக்கேன். என்னென்னா, இங்கே வந்து இந்த விஷயத்தை எப்படி நம்ம சமாளிக்கிறது, எப்படி நம்ம அவருக்கு ஆறுதல் சொல்கிறது. ஒரு மகனுடைய இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மனோஜுக்கு நிறைய கனவுகள் இருந்தது. இப்போதைக்கு நம்ம நினைக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் சினந்த புத்திரன் டைரக்டர் நடிகர் மனோஜ் இயற்கை அடைந்து விட்டார். அவர்தம் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அப்பாக்களின் கண் முன்னே, தாத்தாக்களின் கண் முன்னே பேரன்களும், அப்பாக்களின் கண் முன்னே மகன்களும் இயற்கை எய்துவது, மரணமடைவது இப்போது அதிகமாகிக் கொண்டு வருகிறது. காலச்சூழல் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் 48 வயசு தான் ஆகுது. இந்த சின்ன வயசுலேயே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, திரையுலகுக்கே இது கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. கண்டோலன்ஸை முதல்ல நான் தான் தெரிவித்தேன். இப்போது உள்ளே போய் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே மகன், அவரும் இன்றைக்கி இல்லை என்றதை ஒரு தந்தையாக அவர் எவ்வளோ ஒரு துயரத்தில் இருக்காருன்றதை நேரடியாக பார்க்க முடிஞ்சது. அவங்க துணைவியாரையும் மனோஜுடைய துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன். கேப்டனுக்கு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கின்ற ஒரு மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் இமயம் நமது பாரதிராஜா அவர்கள். இன்றைக்கி அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்குது. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்குமே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்றது தான் உண்மை. இந்த சின்ன வயசுலேயே அவர் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி யாராலையும் இன்னும் நம்ப முடியல. எனவே
அவர் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள், முதல்வன் மனோஜ் இன்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்றுவிட்டான். பாரதி ராஜா அவர்களை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நாங்கள்லாம் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த காலத்துலேருந்து அவருக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை. நான், இளையராஜா பிரதர் பாஸ்கர், பாரதி ராஜா அவங்கெல்லாம் சென்னை மாம்பலத்தில் சந்தித்து அந்த காலத்திலேருந்து இன்று வரை நல்ல முறையில் பழகி கொண்டு பாரதி ராஜா அவர்களுக்கு மனோஜ் ஒரே பையன், ஒரு பொண்ணு. போன வருஷம்தான் மனோஜோடு நான் ஒரு படம் ஹைட் பண்ணேன், வேலூரில் ஷூட்டிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்தித்து அந்த படப்பிடிப்பில் 2 பேரும் ஹைட் பண்ணோம். அப்போ என்னை அங்கிள் தான் கூடுவார். சொன்னார், அங்கிள் எனக்கு அப்பா எல்லாமே சம்பாதிச்சு வச்சுருக்காரு, வசதிகள் இருக்குது, வருமானம் இருக்குது, ஆனால் மனோஜா நான் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத தான் யோசிச்சுட்ருக்கேன், நிச்சயமாக நான் சாதிப்பேன்னு சொன்னார். சாதனை சொல்லுன்ட்டு எல்லாரையும் வேதனையில் இன்றைக்கி நிலைமை ஏற்படுத்திட்டு போயிட்டார். பாரதி ராஜா அவர்களை எப்போ பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. தன்னுடைய பிள்ளையை பறிகொடுத்து அவர் எப்படியெல்லாம் வர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கெல்லாம் இறைவன் வாய்ப்பு கொடுக்காமல் சிறிய வயதிலேயே 48 வயசு, இது ஒரு சாகர வயசே இல்லை, எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைச்சவர் இன்றைக்கி நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சு விட்டார். பாரதி ராஜா அவர்களுக்கும் அதாவது மனோஜனுடைய துணைவியார் 2 குழந்தைங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னார், அங்கிள் நான் என்னுடைய ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னு என்னை கவனிச்சிட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க தான் எனக்கு தாய்க்கு பின் தாரன்றது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னார். அப்படியெல்லாம் பல கனவுகளை கண்டு அவரால் முடிஞ்ச சாதனை செஞ்சாலே தவிர அவர் நினைச்ச சாதனையை நிறைவேற்ற முடியவில்லை. இறைவன் நம்மிடத்தில் பிரித்து விட்டார். அவரை இழந்து வாடுகின்ற தந்தையார் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவங்க தாயாருக்கும் துணைவியாருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு மிக வருத்தத்துடன் விளைவுகிறேன். எங்கள் குடும்பத்திலே மூத்தவர் அண்ணன் பாரதி ராஜா அவர்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. கடவுள் அவரை சோதனைக்கு மேல் சோதனை செய்கிறார்கள். சென்ற ஆண்டு 3 மாதம் 4 மாதம் எம்ஜிஎம் மருத்துவமனையிலே அவரை அனுமதித்து நல்லபடியாக வெளியே வந்தார்கள். 3 மாதம் ஓய்விற்கு பிறகு நம்முடைய மனோஜ் அவர்கள் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து இன்று அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள். எப்படி இதை அண்ணன் தாங்குவார் என்று தெரியவில்லை. எப்போதும் தந்தைக்கு மகன் ஈமச்சடங்கு செய்வான். ஆனால் இப்போது தந்தை மகனுக்கு ஈமச்சடங்கு செய்கின்ற ஒரு நிலைமையை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அன்னியாருக்கும் அண்ணனுக்கும் அவரது மனோஜ் துணையாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அன்போடு வேண்டுகிறேன்.